திருப்பூர் அருகே நிலத்தகராறு வாக்குவாதமாக முற்றி ஊத்துக்குளி திமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெகநாதன் என்பவர் குடும்பத்தினருடன் சேர்ந்த அவரது உறவினர் அசோக்குமாரை சரமாரியாக தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை வழங்கல. திருப்பூர் அருகே நிலத்தகராறில் முன்னாள் திமுக கவுன்சிலர் தனது குடும்பத்தினருடன் இணைந்து உறவினரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வெளியான சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ஊத்துக்குளி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் சர்க்கார் பெரியபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். அவரது உறவினரான ஊத்துக்குளி ஒன்றிய முன்னாள் திமுக கவுன்சிலர் ஜெகநாதன் ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்கனவே நிலம் தொடர்பான தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை இந்த சம்பவம் தொடர்பாக மீண்டும் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஜெகநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அசோக்குமாரை சராமரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து அவரது உறவினர்கள் 2 பேரும் அசோக்குமாரை தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த அசோக்குமார் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வெளியான சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் முன்னாள் ஒன்றிய திமுக கவுன்சிலர் ஜெகநாதன் உறவினரை தாக்கியது குறித்து ஊத்துக்குளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.